நீங்கள் அமேடிஸ் பார்த்தீங்களான்னு கேட்டேன் நான். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துன்னு சொல்லும்போது மறந்துருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நான் இந்த நிகழ்ச்சி மூலமாகவே சினிமா ஆஸ்பிரன்ஸ் எல்லாரும் பார்த்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இல்லை, பல தடவை பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. யாராவது ராஜா சாரோட சப்போஸ் அவர் காதுக்கு போச்சுன்னா கோச்சுப்பார், ஏன்னா இந்த படத்தை இப்படி பார்க்குறான் அப்படின்னா. என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய க்ரைம் ஃபிலிம், இது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய த்ரில்லர், இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய மசாலா கமர்ஷியல், ஒரு மேன் வர்சஸ் மேனுக்கான பர்ஃபெக்ட் ஃபிலிம் இது. நீ எந்த ஒரு ஹீரோ வில்லன் கதை எழுதுறதுக்கு முன்னாடி இதை ஒரு வாட்டி பார்த்தா நம்மளுடைய டேஸ்ட் கொஞ்சம் வளரும். ஏன்னா இருகோடுகள் மாதிரி என்னென்னா, அந்த கோடு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டால் தான் அந்த லெவலே தெரியும். அதாவது நாம் மெரிட் பண்ணி பார்த்துக்கிறது, ஹீரோவை ஜாஸ்தி பண்ணணுன்னா இப்படிப்பட்ட ஆன்டகனிஸ்ட்டை க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் புது ட்ராமா நமக்கு கிடைக்கும். நம்ம பாட்டுக்கு அதாவது 2 விதம் தான். வில்லனை சின்னது பண்ணி ஹீரோ பண்ணுறது பெரிய விஷயம், பெருசு பண்ணுறது ஒரு விஷயம். வில்லனை பெருசு பண்ணி ஹீரோ இன்னும் பெருசு பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதுதான் அந்த தைரியம், அந்த இன்செக்யூரிட்டி உடச்சிட்டு வந்துட்டு என் வில்லன் ரத்தமும் சதையுமா, அவன் உன்ன மாதிரியே இருப்பான்டா, அவன் நீ உனக்குள்ள இருக்க வில்லனை நீ ரிஃப்ளெக்ட் பண்ணிப்ப அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது வரும்போது தான் புது கதைகள் பிறக்கும். அது நம்பிக்கையின் மறுபெயர் VVD 80 வருட பாரம்பரியம்.